அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்ம ராசி பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன செய்யலாம், இந்த நேரம் நமக்கு கூடி வருதா இல்லையா, இந்த நேரத்தில் நம்ம ஒரு தொழில் செய்யும்போது அது நமக்கு கை கூடி வருமா, அதே போல் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்துட்ருக்கோம் அப்படின்னா அது இப்போது இந்த நேரத்தில் சரிப்பட்டு வருமா வராதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ராசி பலன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி மீனராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா? அதாவது நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதுக்கான காரணம் எனக்கு எதிர்மறையாக யாராவது ஏதாவது செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை அப்படியே இருந்தாலும் அதை உடனடியாக நம்மளால் சரி செய்ய முடியுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு எதிர்காலத்தை மனதில் கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பொருள் சேர்க்கை இப்போது உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க கண்டிப்பாக. அதே போல் இடமாற்றம் எப்போவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கலாம். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால இருந்த மன வருத்தம் எல்லாமே நீங்க போகுது. வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. விருந்தினர் வருகை கண்டிப்பாக இருக்கும். புதிய முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு தயக்கம் உண்டாகலாம். இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கிறது தான் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லது. பழைய பாக்கிகள் இருக்குது, அதை உங்களால் வசூல் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் யாருக்காவது பணம் காசு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அது வசூலாக இந்த நேரத்தில் நமக்கு அது சேர்ந்தா நல்லதுன்னு நினச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு கைக்கு வராத சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்படி பழைய பாக்கிகள் கூட வசூலாகிறதுக்கு தாமதம் உண்டாகிட்டு இருக்கலாம். பிள்ளைகளுடைய வழியில் செலவு உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரலாம், அல்லது படிப்புக்காக செலவு செய்திருக்கலாம், அல்லது அந்த ஆடை ஆபரணங்கள் இது போன்று வாங்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக கூடி இருக்கலாம். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா கூடுதலாக உழைக்க வேண்டியது நல்லது. உங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கும்போது நல்ல நல்ல பலன்கள் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். அந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை தரக்கூடிய பயணமாக தான் இருக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் காலகட்டம் இருக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு செலவுகள் அவ்வப்போது அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை விரைவிலேயே முடிச்சிடுவீங்க. அதே போல் புரட்டாதி 4ஆம் பாதத்துக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்க அடங்கிடுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய செயலுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி போகும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரத்து கண்டிப்பாக கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற நீங்கள் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் இவையெல்லாம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். குடும்ப பிரச்சனை தீரும். மனக்கவலை ஏற்படலாம். எதிர்பாராத செலவு உங்களுக்கு வரலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் கிராம தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் அமைஞ்சிட்ருக்கு.
சரி, பொருளாதார வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராகத்தான் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கலாம். உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடலாம். வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதோட எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யும்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்பிகையுடைய பெயரை சொல்லி காலையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, சில இடங்களில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு போராட்டம் நிறைந்ததாக இருக்கலாம். உத்தியோக ரீதியாக சிறப்பான பலன்கள் நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் தாமதமாக நடக்கலாம். வியாபாரத்தில் வருமானம் கூடி தாராளமான பணம் புரளும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உற்சாகம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விறுவிறுப்பு கூடி வருமானம் அதிகரிக்கும். பங்கு பரிவர்த்தனை ஈடுபட ஏற்ற நேரமாக அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிரமங்கள் தீரும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். சரி, பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுல அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையினருக்கு உங்களுக்கு பெருமையும் புகழும் அடையக்கூடியதாக இருக்கும். புதிய முதலீடுகளில் மிக நேர்த்தியாக நீங்கள் இறங்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களையே உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதால அறிவுபூர்வமான செயல்களில் நீங்கள் இறங்குவீங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக நீங்கள் இறங்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். தொலைபேசியின் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன கெடுதலான பலன்கள் இருக்குது. தொலைபேசி பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய உயர்வுக்காக நேர்த்தியாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். பெரியோர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் நல்ல ஒரு பலனாகவே இருக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அவை பறந்து ஓடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வகையில் அனுகூலமான பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலை அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடியதாகவும் ஊதிய உயர்வை இப்போ பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் உங்ககிட்ட மரியாதையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதோடு லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது ரெண்டையுமே இனி வரக்கூடிய நாட்களில் தவிர்க்க வேண்டியது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு மனநிறைவு இருக்கக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அடுத்தடுத்து பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைந்தது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.